எவ்வளோ அற்புதமான ஒரு பாடல். ஆண்டவரோட பிறப்பை குறித்து நம்ம பாட ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த நேரத்தில் கர்த்தருக்குரிய ஒரு நாமத்தை குறித்து நம்ம கொஞ்சமாக தியானிச்சுட்டு அடுத்த பாடலுக்கு போகலாம். யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயக்கொடி. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஜெயக்கொடியாக இருக்கிறாரு. நமக்கு அவர் ஹீஸ் த பேனர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ரெஃபிதீம்ங்கிற இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அமலேக்கியர்கள் வந்தபோது அந்த இடத்துல மோசே கர்த்தருக்காக எழுப்பின ஒரு பலிபீடத்துக்கு பேரு தான் யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயக்கொடி. அந்த இடத்துல அந்த யாத்ராகமம் 17வது அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அமலேக்கியர்கள் வராங்க. அமலேக்கியர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல மேற்கொள்றாங்க. ஆனாலும் கடைசி வசனத்தில் சொல்லப்படுது, இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொல்லப்படலை, அமலேக்கியர்கள் வந்தது கர்த்தரின் சந்நிதிக்கு எதிராக, கர்த்தரின் சிங்காசனத்திற்கு எதிராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஒருவேளை நம்ம இந்த நாளை பார்க்கும்போது சாதாரண இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் நம்ம தெரியப்படலாம், நம்ம காணப்படலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் வரும்போது அதை கர்த்தர் என் ஜனங்களுக்கு எதிராக வர விஷயம்னு பார்க்கறது இல்லை, என்னுடைய சிங்காசனத்திற்கு எதிராக வருகிற விஷயம்னு பார்க்குறாரு. அந்த ரெஃபிதீம்ங்கிற இடத்துல யோசுவா கீழே பட்டயத்தோட கீழே நின்று யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது மேலே மோசே நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, 2 கரங்களையும் வானத்திற்கு நேராக தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதோட அர்த்தம் என்ன? I surrender myself to you, everything in me I surrender to you. இந்த நாளில் கூட கர்த்தரோட சமூகத்தில் எழுந்து நிற்க முடிந்தவர்கள் நம்ம எழுந்து நின்று நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம். ஒரு விசை சபையாக காங்கிரிகேஷனாக கூட சேர்ந்து ஒரு விசை நம்மளோட 2 கரங்களையும் கூட வானத்திற்கு நேராக தூக்கி நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே I surrender everything to you, nothing is mine, I surrender everything to you. அப்படி ஒரு சரண்டரிங் ஃபீல்குள்ள நம்ம வரும்போது கர்த்தர் நமக்கு முன்பாக ஜெயக்கொடியாக நடந்து போகிறார். வாழ்க்கையில் என்ன பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த நாளில் தைரியமா உற்சாகமா பாடலாம், நான் சேனைகளின் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு முன்பாக ஜெயக்கொடியாக நடந்து வருகிறான். பாடுவோம் யெகோவா நிசி. சூட்டி படுகிறோம், அல்லேலூயா வெற்றிவாகை சூட்டி படுகிறோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா
யுத்த சிங்கம் யுத்த சிங்கமே யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி அல்லேலூயா தேவநாமம் வாழ்கவே கரங்களை சொல்லுவோம். அல்லேலூயா இயேசு ராஜா வருகவே அல்லேலூயா ஆவி புகழ் ஓங்கவே அல்லேலூயா தேவ படை வெல்கவே சொல்லுங்க. வாழ்க 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 வாழ்கவே அல்லேலூயா வாழ்க 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 வாழ்கவே யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி ஏற்றி பாடுவோம் பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை வாழ்த்துவோம், வணங்குவோம், போற்றுவோம். நீங்களும் நானும் யெகோவா நிசியோட பிள்ளைகள், அவருடைய சொந்த பிள்ளைகள்.